பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு நம்மளை பேனர் வைக்கவே விடலை. நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடி கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் சட்டசபையில் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்போ தாண்டிக்குடி அப்படின்ற ஊருக்கு அவங்க ஷூட்டிங் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பிரதேசம் ஒரு மாதிரி மலை பிரதேசமா இருந்ததுனால ரோடு எதுவுமே சரியில்லாம பாதையே ரொம்ப கரடு முரடா இருந்தது. ஏறி வரும்போது கூட ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இறங்கும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனே அந்த சமயத்துல நம்ம காசுல இந்த இடத்துக்கு ரோடு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் நம்ம படத்து பேனரையே எங்கேயும் வைக்க விட மாட்டேங்கிறாங்க, நம்ம எப்படி நம்ம காசுல ரோடு போட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்காரு. அப்படின்னா பரவாயில்ல, நாம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இடத்துக்கு நம்ம ரோடு போடலாம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்ப சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவேக ஆட்சி அமைஞ்ச கொஞ்ச நாள்லயே புஷி ஆனந்த் அவர்களுடைய டேபிளுக்கு ஒரு ஆணை வந்ததா அவர் சொல்றாரு. அதுல அவர் என்ன போட்டிருந்துச்சுன்னா, அந்த மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ரோடு போடுறதுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறதா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆணை போட்டிருக்கிறாரு. இதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டதா புஷி ஆனந்த் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கான அவர் போன அந்த வீடியோ பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நண்பரான ஜெகதீஷ் பழனிசாமி அதை அப்லோட் பண்ணியிருக்கிறாரு இன்ஸ்டாகிராம்ல. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி அந்த இடத்துக்கு போனார். தாண்டிக்குடியில் நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு நம்மளை பேனர் வைக்கவே விடலை. நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடி கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதத்தில் சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். இன்னைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.